Friends, அடுத்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நோட்ஸ் பார்த்துடலாம். இங்கே வந்து the output is taken from emitter in common collector mode. ஸோ இதுதான் காமன் கலெக்டர் மோட். அதில் அவுட்புட்டுங்கிறது எதுலேருந்து எடுக்கிறோம்? எமிட்டர்லேருந்து எடுக்கிறோம். அதனால் இதுக்கு இன்னொரு பேர் என்னது? எமிட்டர் ஃபாலோவர். ஸோ காமன் கான்ஃபிகரேஷன் மோட், சிசி மோட். ஓகே, காமன் கலெக்டர் மோட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அப்படின்னு ஒன் வேர்டில் கேட்டால் இந்த எமிட்டர் ஃபாலோவர்ங்கிறத நோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின், டிரான்சிஸ்டர் ஆக்ஷன் இன் காமன் பேஸ் மோட், அதாவது ஒர்க்கிங் ஆஃப் எ என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆக்சுவல் கொஸ்டின். ஓகேவா? ஸோ எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ரெண்டு பக்கமும் சார்ஜ் கேரியர்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த டயக்ராம் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், transistor action in common base mode, that is working of NPN transistor in common base mode. This is base. Okay, this one is emitter and this one is collector. Okay, NPN transistor in CB mode. இந்த வேர்டிங்ஸ்லையும் கொஸ்டின் இருக்கும், அல்லது டிரான்சிஸ்டர் ஆக்ஷன் இந்த காமன் பேஸ் மோட் அப்படிங்கிறதுலையும் கொஸ்டின் இருக்கும், அல்லது ஒர்க்கிங் ஆஃப் என்பிஎன் டிரான்சிஸ்டர் இன் காமன் பேஸ் மோட். ஸோ ஒரு டிரான்சிஸ்டர் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னா, 2 PN ஜங்ஷன் டயோட் பேக் டு பேக் கனெக்டட் டு ஃபார்ம் எ பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது ஒரு PN ஜங்ஷன் டயோட், இது சும்மா வார்த்தைக்காக சொல்கிறது PN. இது ஒரு PN ஜங்ஷன் டயோட், அதை பேக் டு பேக். ஓகேவா? அப்போ இப்படி பேக் டு பேக் கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் வரும். இது வந்து PNP. ஓகேவா? அல்லது இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு டயோடு, இது ஒரு டயோடு. அப்போ பேக் டு பேக் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? ஒரு NPN டிரான்சிஸ்டர். அப்போ 2 PN ஜங்ஷன் டயோட் கேன் பி கனெக்டட் பேக் டு பேக். ஓகே, we get a bipolar junction transistor அப்படின்னு சொல்கிறோம். So here a semiconductor is taken and a P side is sandwiched between two N side. Okay, the T center is bias and this side highly doped side is emitter and large N side is collector. Okay, first it is biased using the DC voltages. அப்போ இங்கே எமிட்டர் பேஸ்க்கு இடையில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்குறோம். ஹியர் திஸ் இன்புட் சைடு இஸ் ஃபார்வர்ட் பயாஸ், திஸ் இஸ் ரிவர்ஸ் பயாஸ். அப்போ ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்கும்போது என்னுக்கு வந்து என்னது? நெகட்டிவ், பிக்கு என்னது? பாசிட்டிவ். ஓகேவா? இப்போ இந்த வோல்டேஜ் வந்து VEB அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஹியர் திஸ் சைடு இஸ் ரிவர்ஸ் பயாஸ் and N is given positive and P is given negative. Okay, அப்போ the voltage across collector base is VCB. இப்போ bias பண்ணியாச்சு. the emitter is heavily doped. அப்போ here more number of negative charges, நிறைய electrons வந்து இந்த சைடு இருக்கும். Okay, and this collector is moderately doped. There is some small amount of majority charge carrier. And base is very thin and very lightly doped. So micrometer அளவில் இருக்கிறதுனால இங்கே very less number of holes தான் இங்கே இருக்கும். இந்த மாதிரி few number of holes வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஸோ டியூ டு அப்ளை ஆஃப் ஃபார்வர்ட் பயாஸ் அப்ளை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டோன்னா,
இங்கே இருக்கக்கூடிய த டிப்ளீஷன் ரீஜியனுடைய வித் என்னாகும் அப்படின்னு கேட்டோன்னா த வித் ஆஃப் டிப்ளீஷன் ரீஜியன் இஸ் டிக்ரீசஸ். டிப்ளீஷன் ரீஜியன் வித் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஹியர் ரிவர்ஸ் பயாஸ் இஸ் அப்ளைடு. ஹியர் தெர் இஸ் இன்க்ரீஸ் இன் டிப்ளீஷன் ரீஜியன். அப்போ டிப்ளீஷன் ரீஜியனோட வித் என்னாகும் அப்படின்னு கேட்டோன்னா இன்க்ரீஸ் ஆகும். இந்த சைடு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். Depletion region with decreases, here depletion region with increases. Okay, so with decreases, once the இப்போ silicon அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா the potential barrier is 0.7 volt and for germanium 0.3 volt. When the applied voltage is greater than the barrier potential, the majority charge carrier cross. Okay, so for example, some 100 electrons cross this region and enter into the base. Okay, base kulla enter agudhu. And there is recombination process happens here. And recombination la enna pannum appdinu ketana, here 100 electrons ulla vandona it recombine with the holes. But this is very narrow region and lightly doped. There is very small amount of charge carrier. So consider there is 5 holes அப்படின்னா 5 electrons என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கே recombine ஆயிரும். இங்கே recombine ஆயிட்டு remaining எவ்வளோ electrons இருக்கு, 95 electrons reach the collector அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதுக்குள்ளே வந்துடும். ஓகே, ரைட். இப்போ வந்து இங்கே எலக்ட்ரான் இங்கே போகும். அதே நேரத்தில் இங்கே மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் என்ன இருக்குது, ஹோல்ஸ் இருக்கா. அது என்னாகும், இட் மூவ் டுவோர்ட்ஸ் த நெகட்டிவ் டெர்மினல். த ஹோல் மூவ் டுவோர்ட்ஸ் த நெகட்டிவ் டெர்மினல். அதே நேரத்தில் இங்கேருந்து எலக்ட்ரான் போகும்போதே இந்த நெகட்டிவ் டெர்மினல்லிருந்து என்ன சப்ளை ஆகும், எலக்ட்ரான் சப்ளை. This constitute this emitter current. அப்போ எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் கரண்ட்டோட டைரக்ஷன். அப்போ this constitute the current, emitter current. ஓகே, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா நெகட்டிவ் இருந்தால் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஏரோ மார்க் போடணும். ஓகே, அண்டு டியூ டு the 95 எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்து ரீச் ஆனோன்னே டியூ டு த ரிவர்ஸ் பயாஸ், த positive potential applied to the collector என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டனா, it accepts these electrons, உடனே இங்கே வர வைக்கும். அப்படியே எலக்ட்ரான்லாம் அப்படியே ஃப்ளோ ஆகி எங்கே வரும், இங்கே இந்த டெர்மினலுக்கு வரும். அப்போ எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்னது, கரண்டோட டைரக்ஷன். திஸ் ஃபார்ம்ஸ் திஸ் கலெக்டர் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Here, during the recombination process, it loses holes. So, the positive charges compensated by the hole supply from this positive terminal. The positive terminal இருந்து அதுக்கு எவ்வளோ ஹோல்ஸ் லாஸ் ஆகுதோ அந்த அளவு ஹோல்ஸ் இங்கே சப்ளை ஆகும். The direction of positive current is taken as the base current. Are you get the idea? So this is the action of transistor. Okay, and here we apply these to 3 currents or flow in these 3 terminals. By applying Kirchhoff's rule, we simply say the equation, the emitter current is equal to the sum of collector current and base current அப்படின்னு சொல்லுவோம். Okay, that is the very popular equation. Whatever may be the type of transistor, NPN or PNP. இதே ஒர்க்கிங் ஆஃப் பிஎன்பினா இதே மாதிரி தான். பட் என்னது அப்படின்னா இங்கே இப்போ அதை சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டரோட ஒர்க்கிங்காக இருந்தாலும் இதே ஈக்குவேஷன் தான். ஸோ இது பி, இது என், இது வந்து பி. ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் இருந்த இடத்துல இங்கே மெஜாரிட்டி என்ன இருக்கும், ஹோல்ஸ் இருக்கும்.
ஸோ இங்கே வந்து வெரி மினிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இங்கே சம் ஹோல்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுவோம், அண்டு இந்த சைடு என்ன கொடுப்போம், ரிவர்ஸ் பயாஸ். ஓகே, this is base and this is emitter, this is collector for forward bias. Okay, this is voltage between base and voltage between emitter base. Here we just reverse bias it, and reverse bias க்கு என்ன பண்ண போறோம்னா peak இங்க என்ன கொடுக்க போறோம், நெகட்டிவ், அண்டு பேஸ்க்கு வந்து என்னது இங்கே நெகட்டிவ் கொடுத்தாச்சுனாவே இங்கே பாசிட்டிவ் கொடுத்துட வேண்டியதா, இங்கே கலெக்டர் பேஸ். ஓகேவா, ரைட். அப்போ இங்கே வந்து 100 எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே 100 ஹோல்ஸ் வந்து இதுக்குள்ளே போகுது. ரெக்கமெண்ட் வித் 5 எலக்ட்ரான்ஸ், ரிமைனிங் 95 ஹோல்ஸ் இங்கே வரும் அப்படின்னு சொல்ல போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. பட் ஹியர் ஆல்சோ is the emitter current. நெகட்டிவ் இருக்கா, அப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் பேஸ் கரண்ட், நெகட்டிவ் இருக்கா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இங்கே வந்து கலெக்டர் கரண்ட். ஸோ அப்ளைங் கிர்ச்சாஃப்ஸ் லா, the emitter current is equal to the base current plus the collector current. Okay, so see here the equation is common in both the type NPN and PNP type அப்படின்னு சொல்கிறோம். Input is always forward bias and output is always reverse bias அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். ஓகேவா, ஓகே. அண்டு there is the base currentோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கும், இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆம்பியர் லெவலில் இருக்கும். பேஸ் கரண்ட் வந்து பேஸ் கரண்ட் இஸ் வெரி மைக்ரோ ஆம்பியர் லெவலில் இருக்கும். And the emitter current and collector current is in terms of milliampere. இதை நினைவில் எப்பயுமே வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ the base current is almost negligible here. So we say the emitter current is approximately equal to the collector current அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன். இந்த காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனில் this is the input current, emitter current, the collector current is output current. Okay, அப்போ வந்து here current gain என்னன்னு பார்த்துருவோம். The current gain in common base mode is alpha, is the ratio of the collector current to the emitter current. Is the one of the 2 mark question. Okay, அண்டு இதனுடைய ஆல்ஃபாவோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ ஐஇ வந்து ஒரு 100னா ஐசி வந்து 95, ஆல்மோஸ்ட் ஒரு ஹோல் கூடையாசு இங்கே ரீகாம்பினேஷன் நடந்துடும். ஓகே, அப்போ வந்து 0.95லிருந்து இதனுடைய ரேஞ்ச் 0.99 வரைக்கும் இங்கே இருக்கும். திஸ் த ஃபெமிலியர் 1 மார்க் கொஸ்டின். ஸோ இதுதான் இந்த 2 மார்க் கொஸ்டின். ஸோ டிஃபைன் கரண்ட் கெயின் இன் சிபி மோட் அப்படின்னா the ratio of collector current to the emitter current is called forward current gain of the transistor அப்படின்னு சொல்லுவோம். So alpha is the measure of quantity of the transistor. So higher the value of alpha அப்படின்னா, so the quality of the transistor is very better. Okay, and the one more point important is alpha range. ஸோ ஆல்ஃபாங்கிறது கரண்ட் கெயின் இன் காமன் பேஸ் மோட் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய ரேஞ்ச் வந்து 0.95 to 0.99 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டர் அதான் உனக்கு ஒர்க் பண்ணியே காட்டியிருக்கேன். ஸோ அது எது மாதிரி தான்னா என்பிஎன் மாதிரியே தான். இங்கே வந்து எமிட்டர் கரண்ட் இஸ் டியூ டு ஹோல்ஸ் அண்டு த பேஸ் கரண்ட் இஸ் டியூ டு எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இங்கே நினைவுபடுத்திட்டா போதும். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் என்பிஎன்னு கேட்டிருந்தா இது வரைக்கும் முடிச்சுக்கலாம். ரெண்டும் சேர்த்து கேட்டிருந்தா மட்டும் இது ஒரு ஃபியூ லைன்ஸ் தான் கொடுத்துருக்கான், சர்க்கியூட்லாம் எதுவும் கொடுக்கல. இதை மட்டும் கண்டினியூ பண்ணி முடிச்சுக்கலாம்.
ஸோ இது ஒரு 5 மார்க்கில் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின், ஒரு ஸ்டோரி தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.